பூஜாரியில ஊட்டுக்கிறாங்களா யாராவது? பூஜாரியில யாருமே விட்டுக்க மாட்டாங்க, யாருமே விட மாட்டாங்க. இல்லை விட்டுக்கிறாங்களா? விட்டுக்கவே மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அந்த பூஜாரியில என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு தட்டில் சில்லறை காசை போட்டு கொட்டி விட்டுக்குவாங்க, ஒரு தட்டில் கட்டு நோட்டை கொட்டி விட்டுருவாங்க, ஒரு தட்டில் தங்கத்தை கொட்டி விட்டுருவாங்க, ஒரு தட்டை வெளியில கொட்டி விட்டுருவாங்க. எல்லாத்தையும் கொட்டி விட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பணத்தை எடுக்கும்போது வீசி எடுத்து போயிடுவாங்க. அவ்வளவுதான். சாமியெல்லாம் கும்பிட மாட்டாங்க, அதிகமா சாமியெல்லாம் கும்பிட மாட்டாங்க. வருவாங்க, தூக்கிட்டு வந்து அது மேல போட்டு போயினே இருப்பாங்க. அது என்ன பண்ணும் தெரியுமா? பணம் பணத்தோட பணம் வசியாகும், தங்கம் தங்கத்தோட வசியாகும், வெள்ளி வெள்ளியோட வசியாகும். இப்ப என்ன பண்றோம்? நான் ஒண்ணு சிங்கிளா அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ண, அடுத்து மனிதன் அப்படியே வந்துனே இருக்குது இல்ல, அந்த மாதிரிதான் நீ காயினை போட்டு நீ பண்ண காயினும் அந்த இடத்துல கொழிஞ்சுனே இருக்கும். அப்ப நாம என்ன பண்ணோம்? அஷ்டலட்சுமி மசியாருமா? ஆனா நாம என்ன பண்றோம்? அப்படியே மொத்தத்தையும் சொல்றது. ஆனா 100 ரூபாய் வர்றதுல 50 ரூபா வரல. டேய் சாயந்தரம் பாரு 50 ரூபாய்க்கு இதை பாரு, அது பெருக்கி கறி வாங்கிடுவா தின்றதுக்கு. சொன்னையே கறி தின்னணும், அந்த எண்ணெயில போட்டு வறுத்துற அந்த கறி தின்னாதான். ஏன்னா நமக்கு என்ன ஆகும்? கொலஸ்ட்ரால் வரும். அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து என்ன ஆகும்? அந்த எண்ணெய் பொருள் நோய் வரும். நோயை வாங்கணும்ல, விலை கொடுத்து வாங்குறதுக்கு டேய் போய் வறுத்த கறி வாங்கினோம். அப்படிதான் நம்ம நோயை சம்பாதிக்கிறது. வேற என்ன? நீ சுயமா அழகா ஒரு புது எண்ணெய் இருந்தாலும் உனக்கு தேவைன்னா வந்து சமைச்சு சாப்பிடலாம், தப்பு கிடையாது. இந்த மாதிரி ஒரு 100 ரூபாய் அதிகமாகிடுச்சுன்னா உடனே என்ன பண்ணலாம்? உடனே என்ன பண்றது? நம்ம எதனா ஒண்ணு பண்ணலாமே. அடுத்து இந்த 100 ரூபாய் எடுத்துன்னு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்னு அப்படியே 100 ரூபாய் எடுத்துட்டு அதை ஒரு 10 வேலை நம்ம பெருசா கற்பனை பண்ணி எந்த வேலையும் செய்ய கூடாது. அது எல்லாமே ஒண்ணுத்துக்கு இல்லாம போயிடும். பணத்தை நம்ம ஒழுங்கு சேஃப்டி பண்றதில்ல, பணத்தை மதிக்கிறதில்ல, பணத்தை நம்ம வசி பண்றதில்ல. இதெல்லாம் பண்ணாத விட்டு போட்டு கடைசியில ஐயோ எனக்கு பணம் இல்லை எனக்கு போச்சு, எனக்கு மட்டும் அஷ்டலட்சுமி வரல, எனக்கு மட்டும் வரல.